Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வாரசந்தை வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வணிகர் சங்க பேரமைப்பு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் தலைமை தாங்கினார். இதில் வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்தார். பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடிய வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் இறுதியில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம் சுற்றி மகிழ்ந்தனர். சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் பரங்கிமலை தெற்கு ஒன்றியம் பெரும்பாக்கத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு 125 நாளாக உயர்த்திய நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 150 நாளாக உயர்த்தப்படும் என பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்திற்கு பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் பெரும்பாக்கம் ஊராட்சி நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பிரமுகர்கள் அதிமுகவில் இணைந்தனர். மேட்டுப்பாளையத்தில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் முன்னிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த அந்தியூர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சிவகாமி தங்கவேல், கோபி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கவேல், கோபி மத்திய ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் பிரேம்குமார், 9வது வார்டு உறுப்பினர் நித்யா பாலசுப்ரமணி, கோபி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் கோடீஸ்வரன் வேலுசாமி ஆகியோரை கழகத்துண்டு அணிவித்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் வரவேற்றார். சென்னை மணலி பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் தங்கள் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மணலி மண்டலத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் முல்லை ராஜசேகர், ஸ்ரீதர், ராஜேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது மணலியில் இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் மைதானம் அமைக்க வேண்டும், அங்கன்வாடி மையம் அருகே குப்பைகள் கொட்டுவதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் விடியாத அரசை கண்டித்து எருமை மாட்டிற்கு மனு வழங்கும் போராட்டம் நடைபெற்றது. வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார், பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், பாமக மாவட்ட செயலாளர் ஆற்காடு KL இளவழகன் ஆகியோர் உரையாற்றினர். ஏராளமான கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற இப்போராட்டத்தில் வாலாஜாப்பேட்டையில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடினர்.